வழக்குல ஒருத்தர் சிக்கி ஒரு கழுத்து நெரிக்கப்படுற அளவுக்கு வந்ததுன்னா உடனே அவர் பாஜகல சேர்ந்துடுறாரு. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சேர்த்தா வாங்க போவோம். அது ஒரு வாஷிங் மிஷினா மாறிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அஜித் பவார் இது சுவேந்து அதிகாரியிலேருந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தோம்னா பாஜகவில் அவர் சேர்ந்துருவாரு. இல்ல கட்சி அந்த இருக்கிற கட்சி உடைப்பட்டு போயிடும். அதானே உலக வழக்கம். அப்படி ஊழலுக்கு குற்றச்சாட்டுல சிக்கினவரை ஏன் பாஜக சேர்த்துக்கணும்? ஊழலுக்கு எதிரான கட்சி பாஜக. அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தூய்மையான நபர்கள். அப்புறம் ஏன் இவங்க எல்லாம் அந்த ஊழல் செஞ்சவங்க எல்லாம் இல்லைங்க, நாங்க நல்லா திருந்தி வாழ்றோம். உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. நாங்க நல்ல விதமான ஒரு அரசியல்ல செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? நாங்க நல்ல விதமான ஒரு அரசியல்ல செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு வரும்போது பிஜேபியில பண்ணி வேண்டாம் நீ பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டேன். நீ நல்லபடியா மாறிட்டேன்னு சொல்றல, வா எங்களோட சேர்ந்து நல்லபடியா இரு. இல்ல மேம், அப்படி திருந்துறவங்க எல்லாம் எப்படி பாஜகவே தேர்ந்தெடுக்கிறாங்க? எங்களுக்கு ஆச்சரியமா பாஜகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா பாஜக சேர்றோம் எப்படி சேர்றோம் ஏன்னு கேட்டா மத்த எல்லா அரசியல் கட்சியிலுமே ஊழல் கட்சியா இருக்கு. இது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.